Hello everyone, Assalamu alaikum and welcome back to my channel. இன்னைக்கு இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா 3 types of soup எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ நெஞ்செலும்பு வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மூணு சூப்மே வந்து weight lossக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயத்தை வந்து இது மாதிரி ஒரு உரல்ல போட்டு நம்ம crush பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஆனியன் வந்து இப்போ இது மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்லிக்கும் இது மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கார்லிக்கும் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிடாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேணுன்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம், பட் சூப்புக்கு வந்து நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 இன்ச் போல் பட்டை சேர்த்துருக்கேன். சூப்புக்கு வந்து பட்டை சேர்த்து நீங்கள் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூடவே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கார்லிக்கும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓகே, இது எல்லாமே சேர்ந்து ஓரளவு வதங்கிருச்சு. ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன். கூடவே வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நெஞ்செலும்பை வந்து இது கூட சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, உப்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சோண்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஓகே, இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து குக்கரை மூடி நம்ம ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். A few minutes later. இப்போ நம்மளுடைய குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 விசில் போல் விட்டேன். அதனால தான் மட்டன்லாம் நல்லா வெந்து தனித்தனியாக வந்திருக்கு. இந்த சூப் குடிக்கிறதால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்காக இது ரொம்ப யூஸாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து டயட் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த சூப்பு வீக்லி 2 எடுத்துக்கோங்க. இந்த சூப் குடிக்கிறதால நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் சூப் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டை 1 இன்ச்சு, கூடவே வந்து வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வெஜிடபிள் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசும் கேரட்டும் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு மல்லித்தலை. குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை வந்து இதில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா நமக்கு வதங்கி வரட்டும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸும் இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லியும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணுன்னு கிடையாது, உங்களுக்கு என்ன வெஜிடபிள் இஷ்டமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா கேபேஜும் கேரட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃபைன், இது நல்லா வதங்கி வந்ததும் இப்போ கூடவே நம்ம வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம டர்மரிக் பவுடர் வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் இது கூட சேர்த்துடலாம். ஓகே ஃபைன், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கர் மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். A few minutes later. குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. இது குக்கர் இல்லாமல் கூட செய்யலாம், பட் குக்கரில் செய்கிறப்ப நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கிது. நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இந்த சூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து லோ கார்ப் உள்ள சூப் தான், இந்த வெஜிடபிள் சூப். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து முழு மல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 4 பல், 2 பச்சை மிளகாய், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம். அடுத்து வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இது மாதிரி ஒரு உரலில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெங்காயம் வந்து க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து இந்த குக்கரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது 3ஐயும் வந்து இந்த உரலில் போட்டு நம்ம லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் வந்து நம்ம அந்த குக்கரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை இது கூட சேர்த்து லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதையும் எடுத்து நம்ம அந்த குக்கரில் வந்து சேர்த்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு க்ரஷ் பண்ணி போடுறது பிடிக்கலன்னா நீங்கள் நல்லா பவுட்ரு கூட செஞ்சு போட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முழு மல்லியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு இது மாதிரி க்ரஷ் பண்ணுறது பிடிக்காது, பவுடரும் பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணணுன்னா இது மாதிரி க்ரஷ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா கட்டி அந்த இதில் போட்டுடலாம், இந்த குக்கருக்குள்ளார போட்டுடலாம். அதனுடைய சாறு எல்லாமே இறங்கியிருக்கும். ஓகே ஃபைன், இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற டர்மரிக் பவுடர் இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். ஃபைனலாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய குக்கர் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். A few minutes later. ஓகே, இப்போ குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு சூப் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது வந்து சூடாக இருக்கிறதால ஆவி பறக்குது, அதனால தான் நமக்கு கேமரா வந்து கலங்கலாக தெரியுது.
இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல சூப்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து முழுக்க பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி வந்து வெயிட் லாஸ்க்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் நைட்டில் வந்து எடுத்துக்காதீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆர் லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மீல் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ஹெல்த்தியை கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.